அண்மை செய்தி. டெல்லியில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கட்சி தலைமை ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. டெல்லியில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கட்சி தலைமை ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இதேபோல புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட தலைவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். டெல்லியில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கட்சி தலைமை ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் ராஜு நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜு, இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பிரதானமாக என்ன கருத்துக்களை காங்கிரஸ் தலைமை கேட்கவிருக்கிறது? யாரெல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? இன்றைய தினம் இங்கு நடைபெறும் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இமாச்சல் பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்கள் சேர்ந்த காங்கிரசினுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தலைநகர் டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையகமான இந்திரா பவனில் இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் சரியாக 11:30 மணி அளவில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மிக முக்கியமாக புதிதாக பல்வேறு மாநிலங்களில் மாவட்ட ரீதியாக புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிலும் சமீபத்தில் 74 மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இந்த ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்களுக்கு கட்சியை வலுப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு அறிவுறுத்தல்கள், ஆலோசனைகள் கட்சி தலைமை இன்றைய தினம் வழங்குகிறது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, கட்சியின் பொதுச் செயலர் KC வேணுகோபால் ஆகியோர் மூவரும் கலந்து கொண்டு இந்த புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த புதிய நிர்வாகிகளுக்கு இந்த அறிவுறுத்தல்களை வழங்குவார்கள் என காங்கிரஸ் தலைமை தற்போது அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அந்த 74 மாவட்ட தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல சம்பந்தப்பட்ட இன்று நான் குறிப்பிட்டது போல 8 மாநிலத்தை சேர்ந்த புதிய அந்த மாவட்ட தலைவர்களும் அதே போல மாநில தலைவர்களும் இந்த ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சுமார் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வளர்ச்சி என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 2014க்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தோல்வியை தழுவி வருகிறார்கள். எந்த ஒரு மாநிலத்தில் அந்த தேர்தல்கள் நடைபெற்றிருந்தாலும் தொடர்ந்து அந்த தோல்வியை தழுவி வரக்கூடிய நிலையில இந்த கட்சியை மீண்டும் மீட்டெடுப்பது, அதுபோல கட்சியை வலுப்படுத்துவது போன்ற விஷயங்கள் குறித்து காங்கிரஸ் தலைமை உன்னிப்பாக தற்போது கவனம் செலுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் வரக்கூடிய இந்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள், குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்கள் இன்னும் ஒரு சில வாரங்கள்ல அந்த தேதிகள் அறிவிக்கப்பட இருக்கின்றது. அதே போல மற்ற மாநில தேர்தல்கள் மாவட்ட தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதா குறிப்பிட்டீங்க. இந்த கூட்டத்தோட முக்கிய நோக்கமே யாருடன் கூட்டணி, தொகுதி பங்கீடு அப்படிங்கிறதா. இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் சார்பில் நியமிக்கப்பட்ட கிரிஷ் ஜோடங்கர், அதாவது கூட்டணி தொடர்பாக, தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய கிரிஷ் ஜோடங்கர் பங்கேற்றிருக்கிறாரா? இந்த கூட்டத்தை பொறுத்தவரை 8 மாநிலங்கள்ல அடுத்து வரக்கூடிய மாநிலம் என்று பார்த்தால் தமிழ்நாடு மட்டும்தான். எனவே ஏற்கனவே காங்கிரஸ் தெரிவித்திருப்பது போல கட்சியை அடிமட்டத்திலிருந்து மீட்டெடுப்பது தொடர்பாகவும் அதற்கு கட்சியை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு அறிவுறுத்தல்களை புதிய நிர்வாகிகளுக்கு வழங்குவதற்காக ஒரு ஆலோசனை கூட்டமாக தான் இன்றைய தினம் நடைபெறுவதாக காங்கிரஸ் தலைமை கூறியிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் வரக்கூடிய அந்த தேர்தல் மாநிலமாக தமிழ்நாடு பார்க்கப்படுகிறது. செல்வ பெருந்தகை இங்கு இருக்கின்றார். அதே போல காங்கிரசுடைய மேலிட பொறுப்பாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றதாகவும், அதே போல ராகுல் காந்தி, கார்கே அவர்களும் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு இந்த கூட்டத்தில் கலந்து
கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில இந்த தேர்தல் தொடர்பாக தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் தலைவர்கள் வந்துட்டு ஆலோசனையில் ஈடுபடுவார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இருப்பினும் அது எதிர்பார்க்கப்படும் ஒரு நிலையில தான் இந்த ஆலோசனை முழுமையான இந்த மற்ற மாநிலத்திலுடனான அனைத்து அந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பிறகு மட்டுமே தமிழ்நாடு தொடர்பான அந்த தேர்தல் தொடர்பான அந்த ஆலோசனை கூட்டங்கள் வந்து நடைபெறுமா என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக நம்மால் கூற இயலும். குறிப்பாக இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக செல்வ பிறந்தகை நமக்கு தெரிவித்தது இதுதான். இந்த ஆலோசனை கூட்டமானது புதிய நிர்வாகிகளுக்கான இந்த ஒட்டுமொத்த ஆலோசனை கூட்டமாக தான் இன்றைய தினம் இந்த தற்போது நடைபெற இருக்கிறது. அதில் கலந்து கொள்ள இருக்கின்றோம். அதில் தலைவர்கள் வந்துட்டு புதிய நிர்வாகிகளுக்கு இந்த கட்சி வளப்படுத்துவது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை வந்து வழங்க இருக்கிறார்கள் என தெரிவித்திருந்தார். இது தவிர்த்து தமிழ்நாடு தேர்தல் தொடர்பாக கூட்டணி குறித்து பேசுவது தொடர்பாகவோ அல்லது ராகுல் காந்தி கார்கேவிடம் இந்த தமிழ்நாடு தேர்தல் குறித்து பேசுவது தொடர்பான எந்த ஒரு ஆலோசனை கூட்டமும் தற்போது வரை திட்டமிடப்படவில்லை. இருப்பினும் இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பிறகு இந்த தமிழ்நாடு தேர்தல் தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறலாம் என கட்டாயமாக எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் ராகுல் காந்தி இங்க இருக்கிறார், கார்கே இங்க இருக்கிறார், கே சி வேணுகோபால் இங்க இருக்கிறார். அதேபோல தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடேங்கரும் வந்துட்டு இங்க இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு தொடர்பான இந்த தேர்தல் தொடர்பான அந்த ஆலோசனை கூட்டங்கள் வந்துட்டு நடைபெறும் என எதிர்பார்க்கலாம். இதையே செல்வ பிறந்தகை அவர்களும் தற்போது அவர் கூறிவிட்டு உள்ளே சென்றிருக்கின்றார். எனவே இந்த கூட்டம் நிறைவடைந்த பிறகு ராகுல் காந்தி கார்கே அவர்களும் இங்கே வந்து இந்த கூட்டம் நிறைவடைந்த பிறகுதான் அது தமிழ்நாடு தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறுமா. அதே போல நாம் எதிர்பார்க்கப்படக்கூடிய திமுகவுடனான அந்த கூட்டணியில் பல்வேறு அந்த தொடர்ந்து இழுப்பறி நீடித்து வரக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுமா அல்லது வேறு கட்சிகள் டிவிக்கு தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் வந்துட்டு நிலவுகிறது. ஒரு தரப்பினர் கட்சிக்குள் ஒரு தரப்பினர் தாவிகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவர்கள் கருத்து கூறி வரக்கூடிய நிலையில இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின்குள் தற்போது இங்க இருக்கிறது. பரபரப்பான ஒரு அரசியல் சூழலுக்கு மத்தியில இந்த கருத்துக்கள் கட்சியை வந்து பாதித்துவிடக் கூடாது என்பதற்காகவும் தேர்தல் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக இது குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பிறகு தமிழ்நாடு தொடர்பான அந்த தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தான் நமக்கு இங்க தெரிகிறது. பலா ராஜீவ், தற்போது டெல்லியில காங்கிரஸோட மூத்த தலைவர்கள் முக்கிய நிர்வாகி எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க கூட கலந்துரையாட வாய்ப்பு கிடைச்சிச்சா? அப்போ கூட்டணி தொடர்பா அவங்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்குன்னு பிரதிபலிக்க முடிஞ்சதா? அதாவது கடந்த மாதம் ஒரு முக்கிய ஒரு ஆலோசனை கூட்டம், அதாவது மாநில ரீதியாக தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருந்தது நமக்கு தெரியுது. அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். குறிப்பாக ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். அது முழுக்க தேர்தல் தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் இந்த விவகாரங்கள் குறித்து முழுமையாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் அதே போல அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்தோ அல்லது அடுத்த கட்டமாக அந்த நகர்வுகள் தொடர்பாக அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய கருத்துக்கள் குறித்து யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது என தலைமை தெரிவித்ததாக செல்வ பெருந்தகை வந்து தெரிவித்திருந்தார். இவ்வாறாக முழுமையாக ஒரு கட்டுப்பாட்டில் இந்த ஆலோசனைகள் முழுமையாக நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் கட்சிக்குள்ளே ஒரு தரப்பினர் அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியுடன் அந்த கூட்டணியை வைத்துக் கொள்ளலாம் என அவர்கள் தரப்பு கோரி வருகிறார்கள். அதே போல தலைமைக்கு எதிராக அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி வருகிறார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு தரப்பினருடைய கருத்து வேறுபாடுகளை வந்து கலைத்து கட்சியை ஒன்றிணைத்து இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கூட்டணியை அமைப்பதற்கான ஒரு முடிவில் தான் காங்கிரஸ் தலைமையை வந்துட்டு ஈடுபட்டு வருகிறது. எனவே தமிழ்நாடு இந்த தேர்தலை பொறுத்தவரை ஏற்கனவே திமுகவுடன் அந்த கூட்டணி தான் இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து செல்வ பெருந்தகை வந்து கூறி வருகிறார். தற்போது அந்த கூட்டணி தொகுதி பேச்சுவார்த்தைகள் போன்ற விஷயங்கள் தான் இழுப்பறியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில இதனை விரைவாக முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு நடவடிக்கையில காங்கிரஸ் தலைமையும் ஈடுபட்டு வருகிறது. உன்னிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் நடவடிக்கையை வந்துட்டு கவனித்து வரக்கூடிய நிலையில தேர்தல் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் வந்துட்டு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் ஓரிரு வாரங்கள்ல தேர்தல் தேதிகள் வந்துட்டு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாகவே தேர்தல் கூட்டணி முடிவு செய்து அதற்கான எத்தனை தொகுதிகள் அந்த பங்கீடு போன்ற விஷயங்களை இறுதி செய்ய வேண்டும். அதன் பின்பு அந்த வேட்பாளர்களுடைய தேர்வு இருக்கிறது. இவ்வாறாக முக்கிய அடுத்தடுத்த நகர்வுகளில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதன் காரணமாக காங்கிரஸ் தலைமை மிக விரைவில் இதற்கான முழுமையாக ஒரு ஆலோசனை வந்து நடத்தி முடித்துவிட்டு அடுத்த கட்ட நகர்வை வந்து தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்னதாகவே இன்றைய தினம் அனைத்து தலைவர்களும் இங்கு டெல்லியில் இருப்பதன் காரணமாக இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ்
நிர்வாகிகளுடன் அந்த தேர்தல் தொடர்பான ஒரு ஆலோசனையை நடத்துவதற்கான ஒரு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தான் இங்க இருக்கக்கூடிய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இருப்பினும் இது அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலாக இருக்கும் என்றால் செல்வ பெருந்தகை இந்த கூட்டத்திற்கு பின்பாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது இது தொடர்பாக நம்மளிடம் பகிர்ந்து கொள்வார் என எதிர்பார்க்கலாம். தற்போது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு தலைமையும் வந்துட்டு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஒருபுறம் காங்கிரஸ் தலைமை அமைத்திருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை குழு வந்துட்டு அவர்களுடைய அடுத்த கட்ட அந்த பேச்சுவார்த்தை கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்துட்டு எடுப்பார்கள். அது தொடர்பாகவும் இன்றைய தினம் காங்கிரசினுடைய தலைவர்களுக்கு அவர்கள் அந்த கருத்துக்களையும் அந்த நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை வந்துட்டு தெரிவிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் தற்போதைய கள சூழல் என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கள சூழல் என்ன, கூட்டணி தொடர்பாக கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், ஒரு தரப்பினர் வந்துட்டு பல்வேறு மாற்று கருத்துக்களுடன் இருக்கிறார்கள். இது எந்த அளவு கட்சி பாதித்து விடுமா போன்ற விஷயங்கள் வந்துட்டு பார்க்க வேண்டும். அதே போல விரைவாக தேர்தல் அந்த முழுமையான அந்த நடவடிக்கைக்கு தொடங்க வேண்டும் என்பதன் காரணமாக பல்வேறு ஆலோசனைகள் வந்துட்டு ஏற்கனவே நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவையை தற்போது எந்த நிலையில் இருக்கிறதாகவும் இது முக்கிய இன்றைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜு.